ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்ளுவீன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் உண்மையாய் நம்பி அவரே நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறபடியால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நான் வாசிக்க கேட்ட ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி உங்கள் அனைவருக்கு பூரண சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பணி செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உபத்திரவத்திலே நாம் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வுலகிலே வாழும் அனைவரும் உபத்திரவத்திற்குள்ளாக, சோதனைக்குள்ளாக, அநேக பாடுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொடுமைப்படுத்தி அநேக பாதிப்புக்குள்ளாக இந்த சூழ்நிலைகள் நம்மை தள்ளும்போது, கர்த்தருடைய சிச்சையை நீ அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும்போது நீ சோர்ந்து போகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற சிச்சை பரீட்சையானது. சில பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சிச்சையின் மூலமாக அவருடைய வல்லமையான பிரசன்னத்தை தேவன் நமக்கு அனுப்புகிறார். அவருடைய பிரசன்னத்தினால தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு உபத்திரவம் அடையாளமாக இருக்கிறது. இந்த உபத்திரவம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டுள்ள அன்பின் கிரியைகளை நாம் விளங்கி கொள்வதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருக்குள்ளாய் கடந்து வர நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். இவ்வுலகத்திலே தோன்றியிருக்கும் எல்லா மனிதர்களும் அநேக பாடுகள் வழியாக, வேதனை வழியாய், கலக்கங்கள், கண்ணீர்கள், கஷ்டத்தின் வழியாய் தான் நான் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயன்படுத்தக்கூடியதான தங்கம் அது உலையிலே சூட்டாக்கப்பட்டு சூடு எரிந்த பிறகு அதை கம்பியாக பிரித்து அதை உலையிலே, அக்கினி என்கிறதான உலையிலே போட்டு அதை கம்பியாக பிரித்து அது தன்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஜுவாலையில் அது சோதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அது சோதிக்கப்பட்ட பிறகு அந்த கம்பியான தங்கம் அது திரும்பவும் அது தன்னுடைய அனுபவமாகிய ஜொலிக்கக்கூடிய அனுபவத்தை அதில் வெளிப்படுத்துகிறத நான் பார்க்குறோம். அது ஜொலிப்பதற்கு முன்பாக அக்னியினால் அது சூடேற்றப்பட்டு உஷ்ணம் என்கிற அலையில், உஷ்ணம் என்கிறதான அனுபவத்திற்குள்ளாக அது பிரவேசித்து அதை அதிகமாக உஷ்ணம் கொடுத்து அதை சரிப்படுத்தின பிறகுதான் அது ஜொலிக்கக்கூடிய அனுபவமாய் மாறுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் நம்ம அன்பாய் நேசிக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை அநேக காரியங்களிலே வழிநடத்தும் போது இந்த பாடுகள், இந்த சோதனைகள், இந்த சூழ்நிலைகள், இது வழியாக நாம் செல்ல வேண்டிய விசுவாசத்தின் பிள்ளைகள் நாம் சோதிக்கப்படுகிறதற்கு இந்த சிச்சையானது நமக்கு ஒரு சோதனைக்குரிய களமாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, ஆண்டவர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் காண்கிறோம், உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதற்காக இந்த பாடுகள் வழியில் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாடு நிரந்தரம் அல்ல. இந்த கலக்கங்கள், இந்த எதிர்ப்புகள், இந்த போராட்டம், இந்த கண்ணீர் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அருமையான தேவ ஜனங்களாகிய நாம் இந்த பாடுகள் வழியாக நாம் உட்பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தாரதனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாகக்கூடாது என்றும் 1 கொரிந்தியர் 11:32 படி தேவனுடைய பரிசுத்த நாமம் பங்குள்ளாகும்படி தேவனை தேடவும், தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கவும், அவர் காட்டு வழியில் நடக்கவும் ஆண்டவர் நமக்கு இவ்விதமான அனுபவத்தின் வழியாக நம்மை தேவன் நடத்தி செல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவமானது அனைத்தையும் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும்.
என்பதற்காக, இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை சிச்சிக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சிச்சையிலிருந்து நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா விதமான வேண்டுதலோடும் நம் பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையிலே காணப்படுகிற எல்லா பாரங்களும், எல்லா போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற அன்பானவர்களே. சில நேரங்களிலே நோய்களினாலே நாம் அவதிப்படும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே குணமாகிறோம் என்ற ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி கூறப்பட்டிருக்கு. வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது நீங்கள் வேத வசனத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உபத்திரம் யாராருக்கு வருகின்றன? விசுவாசிகளுக்கு வருகின்றன. அவிசுவாசிகளுக்கு வருகிறது போல உபத்திரவங்களை நம்ம அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கக்கூடிய சூழலில் அவன் காணப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து நாம் அறிக்கை செய்து நாம் வாசிக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த பவுல் கூறுகிறார், ஆம், பிரியமான ஒருவன் தன் ஓட்டி செல்லும் வாகனத்தை கட்டுப்பாடின்றி ஓட்டுகிறான்னு வைத்துக்கொள்வோம். அது என்ன நிலையில் சென்று போய்விடும்? எனக்கு அருமையானவர்களே, நம் அளவாக உண்ண வேண்டும். அழகாக நம் உணவு அருந்தும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஒருவர் கட்டுப்பாட்டை மீறி அவர் செயல்படுவாரானால் அதே உணவு அவருக்கு விபரீதத்தை கொண்டு வருகிறது. வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர் சரியாக பயன்படுத்தும் போது அது சுமூகமான பயணத்தை ஏற்படுத்தி தருகிறது. தாறுமாறாக பயணம் செய்யும்போது நமக்கு தெரியும் அது விபத்தில் கொண்டு போய் தான் விடுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அவருடைய வார்த்தையாகிய வசனத்தை நாம் சரியாக பற்றி கொண்டு உண்மையாக நாம் ஜெபிக்கும்போது இந்த பாடுகள் நமக்கு ஒரு பயிற்சியை தருகிறது. இந்த பாடுகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நமக்கு தருகிறது. இது உங்களை ஒன்றும் செய்து விடாது. நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த பாடுகள், இந்த கலக்கங்கள், இந்த வேதனைகள் எனக்கு அருமையானவர்களே, இது நிரந்தரமானதல்ல. இவைகளெல்லாம் உடனே அது கடந்து போய்விடும். ஆண்டவருடைய வார்த்தை கூறுவது, தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளின்படி காத்து நடக்க எனக்கு உதவி செய்தருளும். ஆமானவர்களே, உபத்திரவத்தில் கடந்து சென்றபோது தாவீதினுடைய வாழ்க்கையில் அது அநேக அனுபவத்தை தெய்வீகத்திற்குள்ளாக கொண்டு வரும்படி அந்த உபத்திரவம் அவருக்குள் நல்லதொரு பயிற்சியை கொடுத்தது. பாடுகளா, கலக்கங்களா, உபத்திரவங்களா, உங்களுக்கு அநேக போராட்டத்தின் மத்தியிலே காணப்படுகளா? நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு உபத்திரம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் நீதிமான் என்ன செய்வாராம்? அவன் சோதித்து அறிந்த பின்பு அவன் நீதியாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த ஒரு மனிதனாக தேவன் சிறப்படை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழிய பாதையில் நாங்கள் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களை தேர்வு செய்து அங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். எங்களோடு 12க்கு அதிகமான ஊழியர்கள் முழு நேரமாக கர்த்தருடைய ஊழிய ஸ்தலத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து திருச்சபைக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தில் கடந்து செல்லும்போது பசி, பட்டினி, பாடுகள், அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் அவள் கடந்து சென்று ஏராளமான நெருக்கங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பல கஷ்டத்தின் மத்தியிலே இந்த தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய வீட்டின் காரியங்கள் இவை அனைத்தையும் அவர்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கு பொருளாதார அவசியமாக இருக்கிறது, பணம் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது, உதவியின் கரங்கள் அவர்களுக்கு நீட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வந்து பாருங்கள். எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுங்கள். அல்லது உங்களுடைய ஜெபத்தை இந்த பணித்தளத்தில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஜெபத்தை மூலமாக நீங்கள் தாங்குங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நீங்கள் தாங்குங்கள். நாங்கள் ஐயூர் என்ற கிராமத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டடங்கள் சிறப்பாக இருக்கிறது. மேற்கூரையோ அது ஹாஸ்பிட்டல் சீட் மூலமாக போட்டபடியால் அது பலரடைந்து அந்த சீட்டெல்லாம் வெடித்து பள்ளம் பள்ளமாக சந்தாக அது காட்சி அளிக்கிறபடியால் சிறு மழை துளியை கூட தாங்குமால்
அநேக காற்றுகள், மழைகள், பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அந்த ஆலயம் முழுவதும் தண்ணீராலே நிரப்பப்பட்டு ஆராதிப்பதற்கு உகந்ததான சூழல் இல்லாதபடி அநேக சிரமத்திற்குள்ளாக ஆளாக்கப்படுறோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த காரியத்தில் நீங்கள் ஜெபிக்க முன் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை வந்து பாருங்கள். அதை ஆஸ்பெட்டாஸை நீக்கிவிட்டு அதை கெட்டி காங்கிரீட்டாக அதை அமைப்பதற்காக தேவன் உங்கள் உள்ளத்தில் ஏவுவாரானால், உங்கள் சார்பாக, உங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஜெபக்குழுவின் சார்பாக, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நீங்கள் இந்த மேற்கூரையை அகற்றிவிட்டு கெட்டி காங்கிரீட் போடுவதற்கு, இந்த கிராமத்தினுடைய ஆலயம் கட்டுமான பணிக்கு நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உதவும்படியாகவும் உங்கள் அனைவரும் எந்த விதமான பாரபட்சமின்றி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு அநேக ஆத்துமாக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், தங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் பெறுகிறவர்கள், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜனங்களை சுகப்படுத்துகிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் திரும்பவும் தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கர்த்தருடைய ஊழியத்தை உங்களுடைய கவனத்தில் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் ஜெபியுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய காரியங்களை கூட எங்களுக்கு தெரிவிக்க நீங்கள் மறவாதீர்கள். இந்த தொலைபேசி, இதன் அருகாமையில் கொடுக்கப்படுகிற தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கவும், உங்களுடைய காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நீங்கள் மறவாதீர்கள். உங்களுடைய அனைத்து காரியத்தையும் நாங்கள் ஜெபத்தில் மாத்திரம் வைத்து திட்டமாக ஜெபித்து தேவன் கொடுக்கும் ஆலோசனையை உங்களுக்கு பதில் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய ஊழிய குழுவினரும் ஜெபக்குழுவினரும் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால உங்களுடைய பாடுகள், உங்களுடைய சோதனைகள், உங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் குடும்பத்தையும் மிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். இந்த போராட்டம், இந்த நெருக்கம் நம்முடைய வாழ்நாட்களிலே அது ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து போவதற்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த நியூ மிராக்கிள் காஸ்பல் மிஷன் என்ற ஊழியத்திற்காக, இயேசுவின் அற்புத ஆலயம் என்ற இந்த ஊழியத்திற்காக, கிராம பணித்தளத்திற்காக, வரக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய நலனுக்காக, ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எல்லா நலத்திட்டங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சுவிசேஷத்து நிமித்தம் எல்லா ரீதியிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த சுவிசேஷ வேலையில் இணைந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் எங்களோடு கூட இணைந்து இந்த நியூ மிராக்கிள் காஸ்பல் மிஷன் சபையின் மூலமாக ஆண்டவரே கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீடுகள் தோறும் அறிவிக்கப்பட்டு வருகிற சுவிசேஷ வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட இவ்வூழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், இவ்வூழியத்திற்கு ஆதரவு கொடுக்கிற பிள்ளைகள், எல்லா ரீதியிலும் இந்த பணி சுவிசேஷமானது எல்லா பகுதியிலும் சென்றடைய இந்த மதுரை மாவட்டங்களிலே, வாடிப்பட்டு தாலுக்காவை சுற்றிலும் உள்ள ஆண்டவரே 70க்கு அதிகமான கிராமங்களிலே அறிவிக்கப்பட்டு வருகிற இந்த நற்செய்தி ஊழியமானது திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபிக்கிற தமிழை பிள்ளைகளுடைய பங்களிப்புக்காக ஸ்தோத்திரம். இவருடைய குடும்பத்தின் காரியத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, இவருடைய பிள்ளைகளுடைய கைட்டு செய்கிற பணிக்காக, இவருடைய எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இவருடைய பிள்ளைகள் என்று எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அபிர்வதமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ராஜாவே உம் கிருபைக்கு நன்றி, என் கர்த்தாவே உம் அன்புக்கு நன்றி, என் ராஜாவே உம் கிருபைக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி
தினமும் கண் விழிக்கின்றே. உம் கிருபையா நிதமும் நீலை நிற்கின்றே. உம் கிருபையா தினமும் கண்